ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் சுமதி. இன்றைக்கி லைஃப் ஆஃப் சுமதி சேனலில் பார்க்க போகிறது புரதச்சத்து அதிகமாக இருக்கிற ஒரு காலை டிஃபன். இது காலை டிஃபனாகவும் சாப்பிட்லாம், சாயந்தரம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். நம்ம எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சமாக சேர்க்கணும். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வாணலில் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும். பொடியாக கட் பண்ண முடியலைன்னா துருவல்ல துருவி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ப்ராக்கோலி 4 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவு சேர்க்குறேன். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். காய்கறி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அலசி பொடியாக கட் பண்ண கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். எந்த கீரை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே கலந்து கொடுத்து அந்த சூட்டில் அப்படியே வச்சுருக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பவுல் எடுத்து அதில் 4 முட்டை சேர்த்து நல்லா அதை எக் பீட்டரால் நல்லா கலந்துக்கணும். முட்டை சாப்பிட விருப்பப்படாதவங்க தோசை மாவை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இந்த 4 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இதை கலக்கணும். நல்லா நுர வர்ற அளவு நல்லா அந்த முட்டையை அடித்தோன்னா நமக்கு பணியாரம் ரொம்ப நல்லா வரும். ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க காய்கறியை இந்த முட்டை கலவையில் சேர்த்துக்கலாம், இல்லை இட்லி மாவு கலவையில் சேர்த்துக்கலாம். இந்த கலவையை நம்ம நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணணும். இந்த கலக்கிறதுல தான் இதோட சாஃப்ட்னஸும் அந்த கிறிஸ்பினஸும் இருக்குது. நல்லா கலக்கணும் இதை. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பில் குழிப்பணியார கல் வச்சு சிம்மில் வச்சு விட்டுறலாம். வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கும்போது ஒரு வேளை சாப்பாடாக இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். குழி பணியாரக்கல் சூடானதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை கால்வாசி இருக்கிற மாதிரி எல்லா குழியிலையும் நிரப்புறோம். அடுத்ததாக துருவிய சீஸை எல்லாத்துலேயும் சேர்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் சீஸ் சேர்த்துக்கிறோம். திரும்பவும் இது மேலே நம்ம ஏற்கனவே காய்கறி கலவை கலந்து வச்சுருக்கிறத சீஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த குழியை ஃபில் பண்ணிடுறோம். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கிறோம். நல்ல ஓரெல்லாம் ப்ரௌன் ஆகி நல்லா வெந்து வரும். இந்த சமயத்தில் எல்லாத்தையும் திருப்பி போடுறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். நடுவில் இருக்க சீஸ் மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கிறிஸ்பியான உள்ள சாஃப்டாக சீஸியாக இருக்க இந்த குழிப்பணியாரம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.